Hello students, welcome to session. So இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ரீசனிங் செஷன்ல. அப்கமிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. எல்லா பேங்கிங் அதாவது எல்லா டைப் ஆஃப் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேங்கிங்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு, ரைட்? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? h greater than n. h இங்க இருக்கு அண்ட் n இங்க இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா என்னது? ரெண்டுத்துலயும் காமனா இருக்குது a தானே. A என்னது? A is less than h. A is what? Less than h. இல்ல hல இருந்து பார்க்கும்போது h is greater than a. இப்போ h க்கு என்னக்கு பார்த்தோம் அப்படின்னா h greater than n. That means what? First one நமக்கு true ஆகுது. Clear-ஆ? Right? Next second one பார்த்தோம் அப்படின்னா a less than w. a less than w னா மறுபடியும் a இங்க இருக்கு, w இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கான கனெக்டிவிட்டி. அப்படி இல்லைன்னா w இங்க எடுத்துக்கிட்டா a இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கான கனெக்டிவிட்டி என்னது? காமனா இருக்குது t தானே. That is t less than w. T is what? Less than w. அப்படி இல்லைன்னா w greater than t அப்படின்னு சொல்லலாம். இப்போ w க்கும் a க்கும் நடுவுல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள்ஸ் இருக்கா? செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுமானா ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம இங்க? That is option number 2. Only conclusion 1 follows. Right? Next one பாருங்க. d greater than or equal to j. d க்கும் j க்கும் கேக்குறாங்க ரிலேஷன். இங்க j இங்க இருக்கு and d இங்க இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துல காமன் என்ன இருக்கு? f என்ன சொல்றாங்க? greater than j. அப்ப d ல இருந்து பார்க்கும்போது equal to greater than or equal to greater than இருக்கு. இப்போ எது ப்ரையாரிட்டியா இருக்கும்? greater than தானே ப்ரையாரிட்டியா இருக்கும். greater than or equal to சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாதீங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, e greater than i. e greater than i ன்னு சொல்லும்போது e i இங்க தான் இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இங்க e க்கு i க்கு நடுவுல என்ன இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள்ஸ், ரைட்? செகண்ட் ஒன் நமக்கு இங்க ஃபாலோ ஆகாது. என்ன சொல்லலாம் இங்க? ஆப்ஷன் நம்பர் என்னது? neither nor. ஆப்ஷன் நம்பர் 5 neither nor will be our answer. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, a greater than s. a ல இருந்து s பார்த்தோம் அப்படின்னா s இங்க இருக்கு and a இங்க இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தா ரெண்டுத்துல காமன் என்ன இருக்கு? j. j is what? Less than s. அப்ப a ல இருந்து s க்கு என்ன இருக்கு? நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் இருக்கா? that first one ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் t greater than v. t greater than v அப்படின்னு சொல்லும்போது t greater than u இல்லையா? u இங்க இருக்கு, t இங்க இருக்கு. கனெக்டிவிட்டினா என்னது? நம்ம மறுபடியும் j தான கனெக்டிவிட்டி, ரைட்? அப்ப j என்ன ஆகுது? j is less than u. இப்போ t ல இருந்து u பார்த்தோம் அப்படின்னா greater than இங்க என்ன ஆகுது? less than. அப்போ மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் தான் இருக்கு. செகண்ட் ஒன் இங்க நமக்கு ஃபாலோ ஆகாது. கிளியரா? ரைட். that means what? neither nor. ஆப்ஷன் நம்பர் 5 is answer. ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. புரிஞ்சுச்சா? இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது s is greater than j இருக்கு. அந்த greater than j இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது t greater than u ன்னு கொடுத்துருக்காங்க. t ல இருந்து u பார்த்தோம் அப்படின்னா j தான் கனெக்டிவிட்டி. t greater than j அப்படின்னு இருக்கு. மறுபடியும் j என்ன ஆகுது? less than u ன்னு இருக்கு. less than u அப்படி ஆகும்போது மறுபடியும் நமக்கு என்ன ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் தான் இருக்கும், ரைட்? செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. neither nor. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தான் இருக்கு. எதிர் ஆர் வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம செப்பரேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஈக்குவல் இருந்தாலும் நமக்கு அது ஃபாலோ ஆகாது அன்லெஸ் அந்த ரெண்டு வேரியபிள் நடுவுல எல்லாமே ஈக்குவல் இருந்தா தவிர. அந்த மாதிரி இங்க இல்ல. p கேஸுக்கும் பாருங்க என்ன ரிலேஷன் வருது? ஈக்குவல் டு லெஸ் than or equal to less than or equal to equal to less than or equal to. அப்ப less than or equal to தான் வருது. அப்ப இதுவும் தனியா பார்த்தா ஃபாலோ ஆகாது. அப்ப ரெண்டுமே கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? p less than or equal to, ரெண்டுமே கம்பைன் பண்ணா என்ன கிடைக்கும்? p less than or equal to s ன்னு வரும், ரைட்? தட் மீன்ஸ் வாட்? ரெண்டுமே கம்பைன் பண்ணா வரும் அப்படிங்கும்போது either or ஆப்ஷன் நம்பர் 5 is the answer. either 1 or 2. clear? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, o less than e. o க்கு e க்கு நடுவுல ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் ஒன் i greater than p. i ல இருந்து p பார்த்தோம் அப்படின்னா i greater than p. தட் மீன்ஸ் எல்லாமே greater than தான் இருக்கு i ல இருந்து p பார்க்கும்போது. that i greater than p நமக்கு ட்ரூ ஆகும். that means only 2 follows. option number 2 is the answer. clear? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்றாங்க பாருங்க, இங்க p q r s t u v and w are sitting around a circular area with equal distance amongst each other but not necessarily in the same order. Only two people face the center and the rest faces outside, that is in a direction opposite to the center. எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த மாதிரி கொடுத்துட்டா இல்லையா? 1 2 3 4 5 6 7 8. 8 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க.
So 8 members 1 2 3 4 5 6 7 8. So possibilities வர வாய்ப்பு இருக்கும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் மட்டும் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே அவுட் சைடு அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் இன்சைட். ஓகே, அதாவது சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ரைட். ஸோ பாருங்க இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் P sits second to the right of V, V faces outside அப்படின்ட்டாங்க. ஸோ V faces what? outside. outside அப்படின்னு சொல்லும்போது P sitting second to the right of V அப்படின்னா P இங்கே வந்துடும். ரைட். Next one, only one person between P and W. So P and W one person இந்த பக்கம் possible இல்ல. So P and W only one person. Next Q sits third to the left of W அப்படின்றாங்க. So Q sits third to the left of W னா ஒரு outside எடுத்துட்டா 1 2 3 இங்க Q எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டி இல்லை, இங்கே P எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே W, அதை இன்சைட் எடுத்துட்டா 1 2 3 இங்கே Q எடுத்துக்கலாம். கிளியர்? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, R is one of the immediate neighbor of Q. ஸோ R is one of the immediate neighbor of Q னா இங்கே Q பக்கத்தில் R எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகுது. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே R எடுத்துக்கலாம். கிளியர்? ரைட். ஸோ T sits immediate right of R. ஸோ T sits immediate right of R னா இந்த பக்கம் பாசிபிள் இருக்கா? இல்லை. ஸோ தட் immediate right அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் எடுத்துட்டா T sits immediate right of R பாசிபிள். நெக்ஸ்ட் U is not an immediate neighbor of V அப்படின்னா U இங்கே வந்துடும். கரெக்ட். இப்போ எல்லாரோட டைரக்ஷன் நம்ம தெரியணும். ஆல்ரெடி என்னது 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக இருக்காங்க. ஸோ கண்டிஷன் சொன்னது என்னது, கொடுத்ததில் 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே அவுட் சைடு. மற்றவங்க எல்லாருமே அவுட் சைடு தானே? ரைட், அவுட் சைடு. இங்கே யார் யார் இன்சைடு? WR மட்டும் இன்சைடு, மற்ற எல்லாருமே அவுட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இல்லையா? ஸோ ஃபைனலான அரேஞ்ச்மெண்ட் இதுதான் நமக்கு. இப்போ கொஸ்டின்ஸ் 1 by 1 ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. Which of the following groups represents the immediate neighbors of W? Immediate neighbors of W இங்க ஒருத்தர் மிஸ்ஸிங், ரைட்? எஸ், ஐ திங்க் எஸ் தான் மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் தான். ஓகே, இங்க எஸ் வந்துடும் பாருங்க. ஸோ இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் W யாருன்னு கேட்குறாங்க. இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் W யாரு? U and T, ரைட்? தட் இஸ் UT, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ஆன்சர். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following is true regarding S as given in the seating arrangement? ஸோ எஸ் பொறுத்த மட்டும் எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானது ஆப்ஷன் கேட்குறாங்க. only 2 people between S and U இல்ல, only one. S faces center கிடையாது. R is second to the left of S இல்ல. next one, T is one of the immediate neighbor of S கிடையாது. P sits immediate right of S. so P sits what? immediate right of S. option number 5 தான் நமக்கு true. next one, what is U's position with respect to V? V ல இருந்து பார்க்கும்போது 1 2 3, third to the right of V is U. so third to the right, option number 3. V ல இருந்து பார்க்கும்போது U ஓட பொசிஷன் என்னது? third to the right. clear? next one, next 4 of the following 5 are alike in a certain way based on the given seating arrangement and so form a group. which is the one that does not belong to the group? so odd one out find out பண்ணனும் பாருங்க. P outside, S outside, T outside, U outside, R வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சைட். ஸோ கொடுத்துருக்குள்ள ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷனுமே அவுட் சைடு, R மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இன்சைட். ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் த ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், who is sitting second to the left of T? so second to the left of T is what? U. so option number 4 is the answer. next, so next one பாருங்க, சிலாக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. all hills are cliffs, all cliffs are peaks அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்க்ளூஷன் 1, all hills are peaks அப்படின்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் 2, some peaks are cliffs. ரைட். ஸோ இங்கே செகண்ட் கன்க்ளூஷன் டைரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா some peaks are cliffs, இங்கே all cliffs are peaks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கும்ல. அப்போ all AR B அப்படின்னு சொன்னால் some BR A அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி all cliffs are peaks அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? some peaks are cliffs அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் நமக்கு இங்கே ட்ரூ ஆகுது. ரைட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஹில்ஸ் ஆர் பீக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பீக்ஸ் இங்க இருக்கு அண்ட் ஹில்ஸ் இங்க இருக்கு. கனெக்டிவ்னு பார்த்தோம்னா கிளிஃப். இப்போ இங்க என்ன சொல்றாங்க? எல்லா கிளிஃபுமே பீக்ஸ்குள்ள இருக்கு அப்படின்றாங்க. அப்போ எல்லா கிளிஃபுமே பீக்ஸ்குள்ள இருந்தா அப்போ கிளிஃப்குள்ள என்ன இருந்தாலும் அது பீக்கு தானே சொன்னோம். அப்போ கிளிஃப்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா எல்லா ஹில்ஸுமே இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? எல்லா ஹில்ஸுமே பீக்ஸ் தான் ஆகும். தட் இஸ் ஆல் ஹில்ஸ் ஆர் பீக்ஸ். அப்போ இங்க என்ன சொல்லலாம்? போத் 1 and 2 follows. that is option number 5 is the answer. clear? right. next one, next, all alphabets are numbers, no number is a dictionary. Conclusion 1, no alphabets is a dictionary. Conclusion 2, some numbers are alphabets. right. so இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆல்பபெட்ஸ்மே எங்க இருக்கு? நமக்கு நம்பர்ஸ்குள்ள இருக்கு அண்ட் அந்த நம்பர் எதுவுமே டிக்ஷனரி கிடையாது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நோ நம்பர் இஸ் a dictionary அப்படின்னா
நம்பருக்குள்ள என்ன இருந்தாலும் அது டிக்ஷனரி ஆகாது, அதே மாதிரி டிக்ஷனரிக்குள்ள என்ன இருந்தாலும் அது நம்பர் ஆகாது. ஸோ நம்பருக்குள்ள என்ன இருக்கு, எல்லா ஆல்பபெட்டுமே இருக்கு. அப்போ இந்த எந்த ஆல்பபெட்டுமே நமக்கு என்ன ஆகாது, டிக்ஷனரி ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ட்ரூ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நோ ஆல்பபெட் இஸ் டிக்ஷனரி நமக்கு ட்ரூ ஆகுது. கரெக்ட். அப்போ செகண்ட் ஒன் பாருங்க, சம் நம்பர்ஸ் ஆர் ஆல்பபெட்ஸ். சம் நம்பர்ஸ் ஆர் ஆல்பபெட்ஸ். இப்போ மறுபடியும் இங்க பார்க்கும்போது all alphabets are numbers இல்லையா, அப்போ all ARBன்னு இருக்கு. ஓகே, அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், சம் BRA அப்படி சொல்லலாமா. அதே மாதிரி all alphabets are numbers இருக்கு அப்படின்னா some numbers are alphabets அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன்னும் நமக்கு இங்கே ஃபாலோ ஆகும். தட் மீன்ஸ் both 1 and 2 follows option number 4 is the answer. Clear? Right. Next one பாருங்க. Next, all keys are locks, some keys are windows. கொடுத்த statements இது. Conclusion 1, some windows are locks. Conclusion 2, all locks are keys. So all locks are keys. Second conclusion பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க, all keys are locks. So all keys are locks அப்படின்னு சொல்லும்போது some all AR B அப்படின்னு எடுத்துக்கலாம். all AR B ன்னு எடுத்துட்டா some BR A ன்னு சொல்லலாம். பட் all BR A ன்றது டெஃபினட்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் all keys are locks அப்படின்னு சொன்னா some locks are keys அப்படின்னு சொல்லலாம். பட் all locks are keys அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. பட் பாசிபிலிட்டியில சொல்லும்போது சொல்ல முடியும். ரைட். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க. இப்போ some windows are locks. விண்டோஸ் இங்க இருக்கு அண்ட் லாக்ஸ் இங்க இருக்கு. கனெக்டிவிட்டினா கீஸ். இப்போ சில கீ வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கு, விண்டோஸ்ல இருக்கு இல்லையா. இப்படி எடுத்துக்கங்க, ஆல் கீஸ் ஆர் எங்க இருக்கு, எல்லா கீயுமே எங்க இருக்கு, லாக்குள்ள இருக்கு. கரெக்ட். அப்ப கீக்குள்ள என்ன இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா லாக் சொன்னோம்ல. சோ கீக்குள்ள என்ன இருக்கு, நமக்கு கீக்குள்ள வந்து பார்த்தோம்னா விண்டோஸ் இருக்கு. ரைட். ஸோ அப்போ கீக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில கீக்குள்ள விண்டோஸ் இருக்கு. தட் மீன்ஸ் வாட், சம் விண்டோஸ் ஆர் லாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்க நமக்கு ஃபாலோ ஆகும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ஆன்சர். ஓகே, அதாவது இங்க நம்ம டயக்ராம் டிரா பண்ணோம்னா கீ, ஆல் கீஸ் ஆர் வாட், லாக்ஸ். நெக்ஸ்ட் சம் கீஸ் ஆர் விண்டோஸ். ஸோ இதுதான் சொன்னேன். ஓகே, எல்லா கீயுமே லாக் சொன்னோம் அப்படின்னா கீக்குள்ள என்ன இருந்தாலும் அது லாக் சொன்னானே. கீக்குள்ள என்ன இருக்கு, விண்டோஸ் இருக்கு. தட் இஸ் சம் விண்டோஸ் ஆர் லாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ இங்க வந்து ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next one, all children are schools, some schools are bank. Right. So இங்க ரெண்டுமே என்னது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா. கன்க்ளூஷன் 1 என்னது, டெஃபினட் நெகட்டிவா, ஃபாலோ ஆகாது. நோ பேங்க் இஸ் a child அப்படின்னு சொன்னா ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், சம் பேங்க்ஸ் ஆர் சில்ட்ரன் அப்படின்றாங்க. ஸோ பேங்க்ஸ் ஆர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது பேங்க்கும் சில்ட்ரனுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கா அப்படின்னா இல்ல. ரைட். ஸோ செகண்ட் ஒன்னு ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், நோ அண்ட் சம் இருக்கு, சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட். தட் மீன்ஸ் வாட், காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னு சொல்லாமா. ஆப்ஷன் நம்பர் 5 எய்தர் 1 or 2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா சில்ட்ரன், all children belong to what, schools, some schools are what, banks. இப்போ பேங்க்கும் சில்ட்ரனுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்குன்னா இல்ல. ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்ல முடியாது, சம்முன்னு சொல்ல முடியாது, ஆல்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இங்கே நோ அண்ட் சம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நோவும் பாசிபிளாக இருக்கும், சம்மும் பாசிபிளாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபோன்ஸ், சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் 1, ஆல் ஃபோன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். கன்க்ளூஷன் 2, சம் கீஸ் ஆர் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சம்மு தான் இருக்கு. ஸோ ஆல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகுமானா ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது, நம்ம எதுவுமே செக் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், சம் கீஸ் ஆர் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கீ இங்க இருக்கு, ஃபோன் இங்க இருக்கு, ரெண்டுத்துக்கு கனெக்டிவிட்டினா கம்ப்யூட்டர். அப்போ கீக்கும் கம்ப்யூட்டருக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கும், சாரி கீக்கும் ஃபோனுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்குமானா இருக்காது. ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. தட் மீன்ஸ் வாட், ரெண்டுமே ஃபாலோ ஆகாதுங்க. ஆப்ஷன் நம்பர் 3 நெய்தர் நார் வில் பி யுவர் ஆன்சர். ரைட். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர், சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வாட், ஃபோன்ஸ். மறுபடியும் அதே கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ், இப்படி தான் இருக்கும். ஸோ கீக்கும் ஃபோனுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்காது. ஸோ தட் செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டா இல்லை, டேட்டா சஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவுட் ஆஃப் 30 people standing in a queue, வாட் இஸ் H பொசிஷன். ஸோ ஹெச்சோட பொசிஷன் கேட்குறாங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் த லைன். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு, H இஸ் ஆன் த 10th பொசிஷன் வென் கவுண்டட் mth பொசிஷன். ஸோ m பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது H வந்து 10th அப்படின்னு சொல்றாங்க. மேலையா இல்லை கீழே அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி 4 people stand between m and c. C is third from start of the line. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு லைன் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ இல்லாட்டி ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ எப்படி வேணா சொல்லலாம் இல்லையா. அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, டெஃபினட்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ சி இஸ் தேர்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த லைன். தட் மீன்ஸ் வாட், மேலே 2 பேர் இருக்கணும். தட் மீன்ஸ் சி இங்கே இருக்கணும் ஸ்டார்டிங்ல இருந்து.
clear? So first person இவங்க, second person, third person from top. Next அதே மாதிரி only 4 people between M and C அப்படின்னு சொல்றாங்க. அப்ப M மேல இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. That means 1, 2, 3, 4 M இங்க எடுத்துக்கலாம். Right? That is 4th person, 5th person, 6th person, 7th, 8th person. Okay, இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை எக்ஸாம்ல. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியுன்றதுக்காக நாங்க இப்படி எழுதுறேன். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. It is on the 10th position when counted from mth position. ஓகே, m's பொசிஷன். ஸோ h வந்து பார்த்தோன்னா இப்போ 10th பொசிஷன் m பொசிஷன் கம்பேர் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இது என்ன ஆகும்? 1, 2, 3, 4, 5, 6, 7th பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ h இங்கே எங்கேயுமே எடுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக h வந்து கீழே தான் எடுக்கணும். அப்போ கீழே எடுக்கிறோம் அப்படின்னா 10th பொசிஷன் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா when counted from m அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10th பொசிஷன். அப்போ இங்கே வந்து h இருப்பாங்க. கரெக்ட். இப்போ இங்க வந்து கவுண்ட் பண்ணோம்னா இந்த 8th பொசிஷன் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 18th பொசிஷன் ஃப்ரம் டாப் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுது. கரெக்ட். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம செகண்ட் ஒன் செக் பண்ணலாம். செகண்ட் ஒன் செக் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துச்சுன்னா அது மட்டும் மார்க் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் நம்ம செக் பண்ணணும். O is standing last in the queue. ஸோ O is standing last in the queue னா O இங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் only 4 people between O and L. ஸோ 1, 2, 3, 4 L. Next, only 6 people between L and H. So only 6 people between L and H அப்படின்னு சொல்லும்போது இங்க பாசிபிள் இல்லை. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 H இங்க எடுத்துக்கலாம். அவ்வளோதான் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 30 people அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30 people அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்லலாம் நம்ம? இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 மெம்பர்ஸ் இது வரைக்கும் இருக்காங்க. ரைட். அப்போ 30 அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங் 17 இருப்பாங்க. அப்போ மேல இருந்து பார்க்கும்போது 18th பொசிஷன். ஸோ அப்போ இங்கேயே ஆன்சர் கிடைக்குதுல்ல. ஸோ இதுலேயே ஆன்சர் வருது, இதுலேயே ஆன்சர் வருது. ரைட். ஸோ அப்போ ரெண்டுத்துலேயே நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதில் எதுக்காக அப்படின்னா இங்கே 30 people கொடுத்துட்டாங்க டோட்டலாக. ஸோ 30 people கொடுத்ததுனால நமக்கு டாப்லேருந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் O வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, பொசிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, டாப் எண்டோ இல்லை பாட்டம் எண்டோ எதாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபரண்ட் ரிலேஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே எல்லுக்கு நடுவில் இப்படி தான். மறுபடியும் 6 people between L and H அப்படின்னு சொல்லும்போது கீழே வாய்ப்பே இல்லை. 1, 2, 3, 4 இவ்வளோ தான் வாய்ப்பு. ஸோ அதுக்கு மேலே 6 கேப் எடுக்க முடியாது. ஸோ 6 கேப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்லாம இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்லேயே ஆன்சர் கிடைக்குது, செகண்ட் ஒன்லேயே ஆன்சர் கிடைக்குது. அப்போ என்ன சொல்லாமல் எய்தர் ஆரா? ரைட். தட் மீன்ஸ் ஆப்ஷன் நம்பர் 5, the data either in statement 1 alone or statement 2 alone is sufficient to answer the question அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ either or. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் வருதுன்னா அது ஸ்டார்டிங் பண்ணாதீங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் அது கூட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி பண்ணுங்க. ஏன்னா டேட்டா சஃபிஷியன்சி ஒரு கொஸ்டின் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் சில கொஸ்டினில் பசில் கொடுப்பாங்க, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க, கோடிங் டிகோடிங் எது வேணால் கலந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம ஒன்றா சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். அதே ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா நீங்கள் உட்காந்து ஒரு டேட்டா படிச்சு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கம்பேர்ட் டு டேட்டா சஃபிஷியன்சி உங்களுக்கு 5 மார்க் வரணும் அப்படின்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. How is score written in the given code language? So score இங்க ஸ்கோர் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்கோர் கிடையாது. அப்போ மற்ற ஏதாவது காமனா இருக்குன்னா நவ், நெக்ஸ்ட் ஜஸ்ட். கரெக்ட். ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஸ்கோர் வந்து தனித்தனியா இருக்கு. அப்போ கண்டிப்பா இங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்காது, எதிரான்ற மாதிரி தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல. சரி, இப்போ செகண்ட் ஒன் தனியா பார்க்கலாம் பாருங்க. ஸ்கோர் இங்க இருக்கு. ரைட். அண்ட் ஸ்கோர் இங்க இருக்கு. மற்ற வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த இங்க இருக்கா? இல்ல. வாஸ் கிடையாது, ஈவன் கிடையாது. அப்போ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் மட்டும்தான் காமனாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து காமனாக ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குதுங்க. ஸோ செகண்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன மார்க் பண்ணணும்? ஆப்ஷன் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5. The data in statement 2 alone is sufficient to answer the question, while the data in statement 2, the statement 1 alone is not sufficient to answer the question அப்படின்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், இஸ் டி த மதர் ஆஃப் ஜே? ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸ் அப்படின்னு கேட்டால் என்னவா இருக்கும் நம்மளோட ஆன்சர்? எஸ் ஆர் நோவா இருக்கணும். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா மதரா வந்துச்சு அப்படின்னா எஸ், இது கூட நமக்கு ஆன்சர் தான். அதே மாதிரி டி பிளஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா டி வந்து மேல் அப்படின்னு வந்துச்சுன்னா மேபி ஃபாதரா இருக்க வாய்ப்பு இருக்கும். ரைட். தட் மீன்ஸ் நோன் ஆன்சர். இன்கேஸ் டி வந்து பிரதரோ இல்லை சிஸ்டரோ எப்படி வந்தாலும் சரி நமக்கு நோன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போ நோன் ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா கூட நமக்கு அது ஆன்சர் கிடைக்கும் தான் அர்த்தம்.
ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மதர் கிடைக்கல அப்படின்னா நமக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அப்படி கிடையாது. இங்கே எஸ்ஆர் நோ, ரைட். இப்போ எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸும் ஒரு ஆன்சர் தான், நோவும் ஒரு ஆன்சர் தான். கரெக்டா? அப்போ நம்ம பிரதரோ டி வந்து ஜேக்கு பிரதரா இருந்தாலும் மதரா வருது அப்படின்னா இல்லை, நோ. ஸோ ஆன்சர் கிடைக்கிறது இல்லை நமக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஈஸ்ன்னு வந்துட்டால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லை. ரைட். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை படிங்க ஒரு வாட்டி. பி இஸ் த மதர் ஆஃப் பி இஸ் த டாட்டர் ஆஃப் டி, எல் இஸ் சிஸ்டர் ஆஃப் ஜே அப்படின்றாங்க. எல் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்றாங்க. இங்க ஜே பத்தி ஏதாவது பேசுறாங்களா? பேசல. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா டிக்கும் ஜேக்கான ரிலேஷன் நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் எல் இஸ் சிஸ்டர் ஆஃப் ஜே, சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஜே, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இங்க டியை பத்தி பேசுறாங்களா? எதுவுமே பேசல. ஸோ செகண்ட் ஒன்று செப்பரேட்டா சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்காது. பட் டேரக்டா என்ன பண்ணலாம்? ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணா பி இஸ் வாட், டாட்டர் ஆஃப் டி. நெக்ஸ்ட் எல் இஸ் வாட், எல் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. நெக்ஸ்ட் எல் இஸ் மறுபடியும் சிஸ்டர் ஆஃப் ஜே. ஓகே, ரெண்டுமே கம்பைன் பண்றோம் டைரக்டா. சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஜே. ஸோ சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஜேனா சி இங்க ஃபாதர். அப்போ டி என்ன ஆகும்? ஃபீமேல். அப்போ டியோட ரிலேஷன் என்ன வருது நமக்கு? மதர் தானே வருது. தட் மீன்ஸ் எஸ். ஸோ தட் நமக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணா ஆன்சர் கிடைக்குது. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர், ரைட், ஆப்ஷன் நம்பர் 3. The data in both the statements 1 and 2 together are necessary to answer the question. ரெண்டுமே கம்பைன் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next, among 5 people A, B, C, D and E, each having a different salary, who earns the second highest? So second highest யார் earn பண்றாங்கன்னு கேக்குறாங்க. So பாருங்க இங்க. So B earns more than C and D. Next, A earns second lowest. A earns second lowest. இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 people இல்லையா? So 5 peopleல A வந்து second lowest அப்படின்றாங்க. ஸோ இப்போ பி வந்து சி விட டி விட மேலே இருக்கும்னா ஸோ பி இங்கே பாசிபிளாக இருக்கும். ஸோ சிடி எங்கே வேணா இருக்கலாம். இங்கே டி, இங்கே சி யார் வேணா இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இ இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா? இங்கே பி எடுத்துக்கிட்டு இங்கே சப்போஸ் இங்கே இ எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏசிடி சப்போஸ் எங்கே வேணா இருக்கலாம். ஸோ ஹூ ஆன்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் கேட்குறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் கூட நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு இப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க பாருங்க. இ earns less than டி, ரைட். பி earns more than இவ்வளவுதான் சொல்றாங்க. ஸோ இங்க சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 பேரை பத்தி தான் சொல்றாங்க. இருக்கிறது 5 பேர். அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஒன்னும் வராது. இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணோம் அப்படின்னா பாருங்க ரெண்டுத்துலயுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணலாம். இப்போ ஏ வந்து கண்டிப்பா இங்க வந்துடும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி earns more than சிஎன்டினா பி இங்க பாசிபிள், அப்படி இல்லைன்னா பி இங்க பாசிபிளா இருக்கும். இங்க எங்க வேணா சி எடுத்துக்கலாம், நம்ம சிஎன்டி எடுத்துக்கலாம். இ earns less than டி அப்படின்றாங்க. இ earns less than டி அப்படின்னு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ இங்க எடுக்கலாம், எடுத்துட்டா சிஎன்டி இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இ இங்க எடுத்துட்டோம்னா டி எடுத்துட்டு இங்க சி எடுத்துக்கலாம், எப்படி வேணா பாசிபிள், ரைட். இந்த கண்டிஷன் பாருங்க. இ இங்க எடுத்துட்டா இங்க டி எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. டிக்கு மேல யார் இருக்கணும்? ஓகே, ஸோ டிக்கு மேல யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி கண்டிப்பா இருந்தது ஆகணும். ஸோ வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இ இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா இ இங்க எடுத்துட்டா என்ன ஆகும் நமக்கு? இ எங்க எடுத்துட்டா இங்க டி எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இங்க சி எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிக்கு மேல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும், பி இருக்கணும். அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்றது நம்ம டாப்ல இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நமக்கு எதிராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ஹையஸ்ட் earning யாருன்னு கிடைக்கணும். ஓகே, அது மட்டும் போதும் நமக்கு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. The data in both the statements 1 and 2 together are necessary to answer the question அப்படின்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next, out of 20 people standing in a queue, what is L's position from start of the line? Okay, L ஓட position கேக்குறாங்க. So 20 people. Okay, so பாருங்க. So D is standing second last in the queue. So second last அப்படின்னு சொல்லும்போது இங்க D, right? Next, only 3 people between K and D. So 1, 2, 3 K and D. Next, only 3 people between M and L. So only 3 people between M and L னா எங்க எடுக்கிறது நமக்கு தெரியல, ரைட். எங்க வேணா எடுக்கலாம், நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும், ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்கல, ரைட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டேட்டா H is 11th from start of the queue. So H is 11th from start of the queue அப்படின்னு சொன்னா இங்க 11 அப்படின்னு சொல்லும்போது மேல வந்து 10 people இருப்பாங்க, ரைட். நெக்ஸ்ட் ஒன் only 6 people between K and M. So only 6 people in K and M. M is not standing behind L and H. So standing behind LH அப்படின்னு சொன்னா அப்போ M வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருக்கணும். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? கேக்கும் எம்முக்கும் 6 people இருக்காங்க நடுவில், ரைட். ஸோ இதை வச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோட பொசிஷன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ எல்லோட பொசிஷன் தானே கேட்குறாங்க, வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்துல கம்பைன் பண்ண முடியுமான்னு பார்த்தா
ஸோ பாருங்க H is 11th from start of the queue அப்படின்றாங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ H வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த லைன்ல இருந்து 11th பொசிஷன். ஸோ 11 அப்படின்னு சொல்லும்போது அப்போ கீழே எத்தனை பேர் இருக்கணும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 மெம்பர்ஸ் இங்கே இருப்பாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? only 3 people between M and L. ஸோ M and L நம்மளால இப்போ எதுக்கு எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இதுல இருந்து ஏதாவது எடுக்க முடியும்னா கேக்கும் எம்முக்கும் நடுவில் only 6 people between K and M. ஸோ 1 2 3 இவ்வளோதான், இங்கே எடுக்க முடியாது. ஸோ தட் 1 2 3 4 5 6 ஸோ K and M இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா M is not standing behind L and H. ஸோ L and Hக்கு ஓகே பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா M L இல்லை அப்படின்றாங்க, ரைட்? அப்போ L வந்து சம்வேர் இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? only 3 people between M and L. So that is 1 2 3 L இங்க எடுத்துக்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா M is not standing behind L and M. அதாவது L and M க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா M இல்லை அப்படின்றாங்க. ஸோ தட் L மேலே இருக்க கூட வாய்ப்பு இருந்துச்சு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்னால நமக்கு கண்டிப்பாக L இங்கே தான் எடுத்தாகணும். இப்போ நமக்கு இதை வச்சு நமக்கு Lோட பொசிஷன் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டோட்டல் வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. தட் மீன்ஸ் வாட் என்னவா இருக்கும்? இந்த டேட்டா இன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ், ரைட்? ரைட், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் ஆன்சர். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 lecturers A B C D E F are to be 6 lectures, right? So 6 lectures A B C D E F are to be held during a week starting from Monday and ending on Saturday. So Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, right? So பாருங்க only one lecture will be held per day, right? So next one not necessarily in the same order. Only 2 lectures are to be held after B. So B க்கு அப்புறமா வெறும் 2 lectures மட்டும் தான் இருக்கும். So B வந்து Thursday ஆயிடும். Okay, next A will be held immediately before and immediately after C. Okay, அப்போ A உம் C, okay, A F C இந்த மாதிரி immediate இருக்கணும். immediate தானே கொடுத்துருக்காங்க. A will be held immediately before F and immediately after C. So possible என்னது? A இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா immediately before F, immediately after C. இதுதான் possible. Next E will not be held on Saturday அப்படின்னா E வந்து இங்க வந்துரும். அப்போ ரிமைனிங் பர்சன் இங்க. ஸோ ரிமைனிங் பர்சன் யாரு? ABCD இங்க வந்துடும், ரைட்? ஸோ ஃபைனலாக இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். கிளியர், ரைட்? இப்போ கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. How many lectures will be held after F? Fக்கு அப்புறம் எத்தனை lectures? 1 2 3. So 3 lectures. That is option number 3 is the answer, right? Next one. Which lecture will be held on Tuesday? So Tuesday வந்து பார்த்தோம் அப்படின்னா A. That is option number 4. Next. On which day will lecture D will be held? So D will be held on what? Saturday, right? So Saturday, option number 4 is the answer. Clear? Next one. Next, another set of question, right? சரி பாருங்க, சால்வ் பண்ணலாம். Right. So three letter word series கொடுத்திருக்காங்க. Question பாருங்க டைரக்டா. How many letters are there in the English alphabetical series between the third letter of the word which is third from right and the second letter of the word which is second from left of the given words அப்படின்னு சொல்றாங்க. So first எத்தனை letters இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எந்தெந்த லெட்டர் நடுவில் அப்படின்னா third letter of the word which is third from right. So third from right எந்த word? 1 2 3. இதுல third letter அப்படின்னு சொல்லும்போது P, correct? Next one, and the second letter of the word which is second from left. So second from left வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெட்டர், என்ன வேர்ட் இருக்கு? இதுல செகண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது O. ஸோ அப்போ O and P க்கு நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? எந்த லெட்டர்ஸுமே இருக்காது. ஏன்னா ஓக்கு அப்புறம் P தான் வந்தாகணும். தட் மீன்ஸ் வாட்? நன். ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ நன் என்னது? 0. நெக்ஸ்ட் ஒன். So next one பாருங்க. If the given words are arranged in order as they would appear in the dictionary order from left to right, which of the following will be third from right? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, 5 வேர்ட்ஸ் இருக்கு. தேர்ட் ஃப்ரம் ரைட்டாக இருந்தாலும் தேர்ட் ஃப்ரம் லெஃப்டாக இருந்தாலும் ஒன்று தான். ஸோ தட் இஸ் மிடில் இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க லெஃப்ட் ரைட் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட் ஒன் வரது தான் நமக்கு தேவை, ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? அப்போ சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்.
next F second, next வந்து பார்த்தோம்னா G ல ஸ்டார்ட் ஆகுது, that is gem. இதான டிக்ஷனரி ஆர்டர், that is option number 5. gem தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பொசிஷன்ல இருக்கும். clear? Right. Next one, if in each of the given words each of the consonants is changed to previous letter in English alphabet, previous letter, and each vowel is changed to next letter in the English alphabetical series, in how many words thus formed will no vowel appear? எத்தனை வேர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வவலே இருக்காது அப்படின்றாங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஈச் கான்சனன்ட் சேஞ்ச் டு ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்றாங்க. ஸோ ஈச் கான்சனன்ட் சேஞ்ச் டு ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கேக்கு ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் நமக்கு, ஜே இல்லையா, சாரி, ரைட், ஸோ ஜே. நெக்ஸ்ட் டீக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, என்ன சொல்லலாம் நம்ம, எஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ, ஸோ இப்போ எல்லா வவலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டரா சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க, ரைட். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வவலை நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா வவல் நீங்க நெக்ஸ்ட் லெட்டரா சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க வவல் வராது, கரெக்ட். நெக்ஸ்ட் லெட்டரோ இல்ல ப்ரீவியஸ் லெட்டர் சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா வவல் வராது. அப்போ கான்சனன்ட்டை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க, நமக்கு வவல் வந்து எத்தனை வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வவலே இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரைட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வவலே இருக்காது, இது ஒன்று. நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்க்கு முன்னாடி லெட்டர்னா நமக்கு என்ன வரும், இ. அப்போ இது வந்து வவல் வருது, ஸோ இது வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஓகே, கேக்கு முன்னாடி என்ன வரணும், எல். ஓகே, பிக்கு முன்னாடி என்ன வரணும், ஓ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வவல் வருது. ஸோ சிக்கு முன்னாடி பி அண்ட் டிக்கு முன்னாடி எஸ், அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வவலே வராது, ஸோ இது ஒன்று பாசிபிள். நெக்ஸ்ட் ஜிக்கு முன்னாடி என்ன வரணும் நமக்கு, எஃப். நெக்ஸ்ட் எம்முக்கு முன்னாடி என்ன வரணும், எல். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வவலே வராது. தட் மீன்ஸ் வாட், 1 2 3. ஸோ 3 வேர்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வவலே வராதுங்க. கிளியரா, புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. All the alphabets of the words are arranged in alphabetical order within within the word. How many words will not change after the rearrangement as compared to the original words? என்ன சொல்றாங்க இங்க, எல்லா ஆல்பபெட்ஸும் இந்த ஓகே, எல்லா ஆல்பபெட்ஸும் ஒரு வேர்ட்ல இருக்கிற ஆல்பபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க அந்த பர்டிகுலர் வேர்ட்ல. So how many words will not change after the rearrangement as compared to the original position? So first இந்த பொசிஷன், அந்த வேர்ட்ல ஒரு பர்டிகுலர் வேர்ட்ல இருந்த பொசிஷன் வந்து எத்தனை வேர்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகாம இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சேஞ்ச் பண்ண அப்படின்னா இங்க கண்டிப்பா ஐன்னு வந்துடும், ஸோ தட் இங்க சேஞ்ச் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா FOR அப்படியே தான் இருக்கும், ரைட். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இதுதானே. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ கண்டிப்பா இங்க வந்துடும், ஸோ இது சேஞ்ச் ஆயிடும். இங்க வந்து CTன்னு வந்துடும், ரைட். டிக்கு அப்புறம் தானே யூ, ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் இ வரும், ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். அப்ப எத்தனை வேர்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகாம இருக்குன்னா ஒரே ஒரு வேர்டு தான், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். கிளியர், ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. which are the following represents prior opening standards? ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம லாஸ்ட்ல தான் சால்வ் பண்ணுவோம். சரி, இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ ப்ரையார் எங்க இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரையார் இருக்கு, வேற எங்கேயாவது இருக்குன்னா இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பிஏ இருக்கா, இல்லை. இசட்ஐ இருக்கா, இல்லை. கேஓ இருக்கு, எஸ்யூ இருக்கா, இல்லை. அப்போ என்ன வரணும், கண்டிப்பாக கேஓ இருக்கணும் ஆப்ஷன்ல. ஸோ கேஓ எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்கு, கரெக்ட். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ கேஓ இருக்கணும். நெக்ஸ்ட் ஓப்பனிங், சரி அதுக்கு முன்னாடி இங்க ப்ரையர். ஸோ ப்ரையர் அப்படின்னு சொல்லும்போது கேஓ. நெக்ஸ்ட் என்னது, ஓப்பனிங். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் வருது அப்படின்னா ஓகே, 3 வேர்டு இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ ஓப்பனிங் இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு, கரெக்ட். ஸோ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா, வேற எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஓப்பனிங். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கா, எஸ். நெக்ஸ்ட் இசட்ஐ இங்க ரிப்பீட் ஆகுது, கேஓ ஆல்ரெடி பார்த்தாச்சு வராது, எஸ்யூ இங்க ரிப்பீட் ஆகுது. அப்போ என்னது, பிஏ. ஸோ ஓப்பனிங்கான கோட் என்னது, பிஏ. ஸோ அப்போ பிஏ அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன்ல பிஏ இருக்கணுமா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, மற்ற எல்லா ஆப்ஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏவும் இருக்கு. ஓகே, தேர்ட் ஆப்ஷன்ல கேஓ கிடையாது, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ரைட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறத பார்த்தோம்னா YP பாசிபிள், BT இருக்கா, BT வந்து இங்க ரிப்பீட் ஆகுது, வாய்ப்பு இல்லை. MI இங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகுது, KO நமக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்ப என்னது, YP. அப்போ YPயும் இருக்கணும். தட் மீன்ஸ் வாட், KOPA YP, ரைட். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் ஆன்சர், ரைட். ஸோ PA KO YP 3 வேர்டுமே இருக்கா, ஸோ ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன், which of the following represents ease of situation?
ஓகே, ஸோ ஈஸ் ஆஃப் சிச்சுவேஷன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ் ஆஃப் சிச்சுவேஷன் ஏதாவது எலிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? ரைட், பிஏ அப்படின்னு சொல்லும்போது ஓப்பனிங். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஓப்பனிங்ன்ற வேர்டு கிடையாது. வேற எங்கேயாவது பிஏ இருக்கா? இல்லை. ஒய்பி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ன்ற வேர்டு அங்கே கிடையாது. ஸோ இதையும் எலிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது எலிமெண்ட் பண்ண முடியுமா? இல்லை, வேற எதுவுமே எலிமெண்ட் பண்ண முடியாது, செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஈஸ், ஸோ மறுபடியும் இங்கே வேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தா ஈஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆஃப், சிச்சுவேஷனும் இருக்கு. ரைட், சரி, ஃபர்ஸ்ட் ஈஸ் பார்க்கலாம். ஸோ ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஈஸ் இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறது பார்த்தோம்னா பிடி இங்கே ரிப்பீட் ஆகிறது பார்த்தோம். எஸ்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்பீட் ஆகுது. டியூ ரிப்பீட் ஆகல, இசடை இங்கே மேலே ரிப்பீட் ஆகுது. அப்போ டியூ, அப்போ டியூ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டியூ கண்டிப்பாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், சரி செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இந்த ரெண்டு பாசிபிள். ரைட், நெக்ஸ்ட் ஆஃப். ஆஃப்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கு? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆஃப் இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்லை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஆஃப் இருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா YP, ரைட். ஸோ YP வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட். ரைட், ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல ஆஃப் இருக்கு. ஓகே, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல ஆஃப் இருக்கு. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல YP வருமானா வராது. BT இருக்கா? இல்லை. MI இருக்கு, KO வராது. ஸோ அப்போ என்னது? MI கண்டிப்பாக இருக்கணும். ஸோ MI மறுபடியும் இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கு. அப்போ ரிமைனிங் சிச்சுவேஷனுக்கான கோடே நம்ம கண்டுபிடிக்கும். சிச்சுவேஷன் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல காமனா நமக்கு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, BT இங்க ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் SU இருக்கா? இல்ல. DU இருக்கா? இல்ல. ZI இருக்கா? இல்ல. அப்ப என்னது? கண்டிப்பா BT இருக்கணுமா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 வராது, ஆப்ஷன் நம்பர் 5. ரைட், ஸோ அப்போ நமக்கு ஈஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துச்சு? ஸோ ஈஸ். ஓகே, ஸோ ஈஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன கோடு வந்துச்சு நமக்கு? ரைட், ஸோ ஈஸ் அப்படின்னு சொல்லும்போது DU வந்துச்சா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துச்சு? MI. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது BTன்னு வந்துச்சு. கிளியர்? ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த கோட் ஃபார் 2? 2 அப்படின்னு சொல்லும்போது DU வருமா? DU வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்க்கான கோடு. PA வருமா? PA வந்து ஓப்பனிங்கான இது. BT வருமா? BT சிச்சுவேஷன். ZI அப்படின்னா SU. ஸோ எது வருதுன்னு பார்க்கலாம். ஸோ TO எங்க இருக்கு அப்படின்னா, ஸோ TO இங்க இருக்கு. அண்ட் வேற செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து TO இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் லாஸ்ட் பாருங்க. PA இருக்கா? செகண்ட்ல இல்ல. ZI செகண்ட்ல இருக்கு, அண்ட் லாஸ்ட்ல இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் அப்போ ZI வராது அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 1 SU தான் வரணும். ஸோ SU நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல SU இருக்கு. ரைட், அப்போ டூக்கான கோட் என்னது நமக்கு? SU. கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது SU வருமா? வராது. SU வந்து 2க்கான கோடு. நெக்ஸ்ட் BT வருமா? BT வந்து சிச்சுவேஷனுக்கான கோடு. KO வருமா? KO வந்து ப்ரையார்க்கான கோடு. PA வருமா? PA ஓப்பனிங்கான கோடு. அப்போ ரிமைனிங் என்னது? ZI. ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் த ஆன்சர். கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் த கோட் TB ஸ்டாண்ட் ஃபார்? சரி, ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா என்னது? ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துச்சு நமக்கு? ZI. ரைட், ஸோ பாருங்க இப்போ what does the code TB stand for? So TB stand for okay, brand only. So எல்லாமே டிஃப்ரெண்டா வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே இருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டிபி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் டிபி இருக்கு. ஸோ 2 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. ஸோ 2 வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுத்தாச்சு, MI. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆர் டிஃபென்ஸ், இது ரெண்டுத்துல எது வருதுன்னு பார்க்கலாம். மினிஸ்டர் வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. டிஃபென்ஸ் வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்போ மினிஸ்டர் இல்ல டிஃபென்ஸ் ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்கு, எதுவா இருந்தாலும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 எய்தர் மினிஸ்டர் ஆர் டிஃபென்ஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. பாயிண்ட் B is 10 meters south of A. Point B is 10 meters south of A. Point C is 15 meters east of B. Point C is 15 meters east of C. Sorry, east of B. Point D is 5 meters south of C. Point D is 5 meters south of C. Point E is 5 meters west of D. Point E is 5 meters west of D. Next, point F is 10 meters north of E. So point F is 10 meters north. அப்படின்னு சொல்லும்போது இது 5, இது 5, right? Next one. Point G is 6 meters west of F. Point G is 6 meters. இது இந்த 10 இருக்கும்ல, இது 10 இருக்கும், இது 5 இருக்கும். கரெக்ட்? இது டோட்டலாக 15 இல்லை? ரைட், அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் இங்கே 6 எடுத்துட்டு பாயிண்ட் G 10 meters,
6 meters west of F. Point H is 5 meters north of G. Point H is 5 meters north of G. Okay, இது ரெண்டும் சேம் லைன்ல தான் இருக்கும். ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ என்ன சொல்றாங்க, பாயிண்ட் இஸ் 5 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து டோட்டலாக 10 மீட்டர்ஸ். அப்போ இதில் வந்து 5 மீட்டர்ஸ் இங்கே போச்சுன்னா அப்போ ரிமைனிங் 5 மீட்டர்ஸ் இங்கே, அப்போ ரெண்டுமே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்லாம் இருக்கும். இல்லையா? இப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்க. இதில் இஃப் பாயிண்ட் ஜே, ஓகே, இஃப் கண்டிஷன் கொடுத்துருங்க. இஃப் பாயிண்ட் ஜே இஸ் 5 meters south of G. So if point J is 5 meters south of G, then how far it is from C? So C ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? அப்ப C இங்க இருக்கு, இது ஒரு 5 நெக்ஸ்ட் இது ஒரு 6, அப்ப எவ்வளவு வரும் நமக்கு? 11 meters, right? That is option number 3 is the answer. Next one, how far and which direction is A from point H? So how far and which direction? A from point H. H ல இருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன் இருக்காங்க? வெஸ்ட் டைரக்ஷன், ரைட்? எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது டோட்டலா வந்து 10, அது 6 போச்சுன்னா இது எவ்வளவு? 4 meters. So 4 meters west. That is option number 3 is the answer. Next, okay, next question பாருங்க. A survey shows that the number of nuclear families with only one earning member has decreased considerably since the 90s. Which of the following is the most possible reason? So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா possible. So most possible reason behind the given finding of the survey. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் earn பண்ணிட்டு இருப்பாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கலா குறைஞ்சிருச்சு 90sல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நம்பர் ஆஃப், அதாவது ஒருத்தருக்கு மேல வந்து earn பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் அதோட மீனிங். அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாசிபிள் ரீசன் என்னவா இருக்கும் அதான் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, தேர் வேர் வெரி ஃபியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த 90s as compared to today. Next, most families in the 90s were well to do and did not do any extra income. Next, during the 90s it was important for at least one parent in the nuclear family to stay back and take care of the house and the children, while that is not the case now. அப்படி கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் வந்து டோட்டலாக நம்ம அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வீடையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும்ல. நெக்ஸ்ட் ஒன், there are fewer nuclear families now as compared to the 90s. The cost of living has increased drastically since the 90s, and in order to maintain a certain standard of living it is required to have more than one earning member. So ஃபிஃப்த் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விடவும் நமக்கு ஓகே அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 90sல இருந்து. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இப்போ ஒருத்தர் சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியாது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேலே சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மெம்பர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபிஃப்த் ஆப்ஷன்ல. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளான ரீசனாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்துடலாம். பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் சீரிஸ், ரைட்? ஸோ என்ன சொல்றாங்க, 3, 7, 16, 35, 72, 153, 312. ரைட், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் இருக்கு. ரைட், ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் எல்லாமே. ரைட், ஸோ இங்கே இன்டூ 2 + 1 அப்படி சொல்லலாமா? ரைட், ஸோ இன்டூ 2 + 1, இங்கே இன்டூ 2 + 2, that is 7 into 2 14, 14 + 2 that is 16. Next 16 into 2 32, 32 + 3 35, 35 into 2 70, 74 இல்லையா? ஸோ +1 + 2 + 3 + 4, கரெக்ட்? ஸோ அப்போ இங்கே என்ன வரணும், 74. இன்கேஸ் இங்கே 74 இருக்குன்னா 74 into 2 + 5 வரணும். ஸோ 74 into 2 அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு, that is 148. ஸோ ப்ளஸ் என்னது 5, ஸோ +5 அப்படின்னு சொல்லும்போது 153. சாட்டிஸ்ஃபைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இன்டூ 2 + 6 இருக்கணும். ஸோ 153 into 2 அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, தட் இஸ் 306 வரும். ஸோ 306 + 6 that is 312. சாட்டிஸ்ஃபை? அப்போ ராங் நம்பர் என்னது, 72 தான் ராங் நம்பர். இன் பிளேஸ் ஆஃப் 72 என்ன இருந்திருக்கணும், 74 இருந்திருக்கணும். கிளியர்? லாஜிக் என்னது, இன்டூ 2 + 1 இன்டூ 2 + 2 இன்டூ 2 + 3 இன்டூ 2 + 4 இன்டூ 2 + 5 இன்டூ 2 + 6. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து தான் இருக்கு. ஸோ 3, நெக்ஸ்ட் 9, 16, 25 டிஃபரன்ஸ், அண்ட் இங்கே வந்து 36. இங்கே பார்க்கும்போது இது 6 ஸ்கொயர்,
இது 5 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்கணும் 2 ஸ்கொயர், இங்கே 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா டிஃபரன்ஸ் 1 இருக்கணும். தட் இஸ் ப்ளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓகே இங்கே 1 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1 தட் இஸ் 19. 19 ப்ளஸ் 4 தட் இஸ் 2 ஸ்கொயர். 19 ப்ளஸ் 4 23. சாட்டிஸ்ஃபைட். ராங் நம்பர் என்னது 20. ஸோ 20 பதில் என்ன இருந்திருக்கணும் இங்கே 19 இருந்திருக்கணும். தட் இஸ் இங்கே லாஜிக் என்னது ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் 7 4 5 9 20 51 160.5. ரைட், ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை இன்டூ 1 + 1 அப்படின்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 2 + 2 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே இன்டூ 0.5 அப்படி எடுத்தோம்னா நான் 3.5 3.5 + 0.5 ஒன்று ஆகும் நமக்கு, தட் இஸ் 4. ரைட், அப்போ நெக்ஸ்ட் இங்கே என்னவாகணும்? ஸோ இன்டூ 1.5 5 into 1.5 னா 7.5 7.5 + 1.5 நமக்கு 9 கிடைக்கும். ரைட், அப்போ இன்டூ 2 + 2. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? இன்டூ 2.5 + 2.5 இருக்கணும். ஓகே, ஸோ 20 into 2.5. ஸோ 20 into 2 அப்படின்னு சொல்லும்போது 40, மறுபடியும் 0.5 அப்படின்னு சொன்னால் 10, தட் இஸ் 50. ஓகே, ப்ளஸ் 2.5 அப்படின்னு சொன்னோன்னா 52.5. ஸோ 52.5, பட் இங்கே என்ன இருக்குது 51 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருந்திருக்கும் 52.5 இருந்திருக்கும். இன்கேஸ் 52.5 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்னது இன்டூ 3 + 3 இருந்திருக்கணும். ஸோ 52.5 into 3 அப்படின்னு சொல்லும்போது 52 into 3 நமக்கு என்ன ஆகும்? நமக்கு 156. கரெக்ட். ஸோ 0.5 சொல்லும்போது 1.5, தட் மீன்ஸ் 157.5 ப்ளஸ் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 160.5. சாட்டிஸ்ஃபைட். அப்போ ராங் நம்பர் என்னது நமக்கு 51 தான் ராங் நம்பர். இன் பிளேஸ் ஆஃப் 51 நமக்கு என்ன இருந்திருக்கணும் 52.5 இருந்திருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 6 10 14 34 66 130 258. எப்படி இருக்குது? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது இன்டூ 2 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ 130 into 2 தட் இஸ் 260 -2. மறுபடியும் இங்கே 66 into 2 தட் இஸ் 132 -2. நெக்ஸ்ட் அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்டூ 2 -2 இருந்திருக்கணும். இங்கே இன்டூ 2 -2 இருந்திருக்கணும். இங்கே இன்டூ 2 -2 இருந்திருக்கணும். இங்கே இன்டூ 2 -2 இருந்திருக்கணும். ஸோ 6 into 2 தட் இஸ் 12 12 -2 10. நெக்ஸ்ட் 10 into 2 20 20 -2 அப்படின்னு சொல்லும்போது இங்கே 18 இருந்திருக்கணும். 18 into 2 36 36 -2 34 34 into 2 தட் இஸ் 68 68 -2 66. சாட்டிஸ்ஃபைட். அப்போ ராங் நம்பர் என்னது 14 தான் ராங் நம்பர். இன் பிளேஸ் ஆஃப் 14 என்ன இருந்திருக்கணும் 18 இருந்திருக்கணும் நமக்கு. கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 2 7 30 138 524 1557 3102. ரைட், ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தா இங்க ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ரைட், ஸோ இங்க என்ன சொல்லலாம் பாருங்க. 2 -1 into 7. ஸோ 2 -1 அப்படின்னு சொல்லும்போது என்ன நமக்கு 1. ஸோ 1 into 7 that is 7 இங்க. நெக்ஸ்ட் 7 -2 அப்படின்னு சொன்னோம்னா என்ன கிடைக்கும் 5. ஸோ 5 into 6 that is 30. ரைட், ஸோ நெக்ஸ்ட் 30 -3 என்ன கிடைக்கும் நமக்கு 27 into 5 தானே. ஸோ 27 into 5 that means என்ன வரும் நமக்கு 135 வரணும். ரைட், ஸோ 135 வரணும். பட் இங்கே என்ன இருக்கு 138 இருக்கு. சப்போஸ் இங்கே 135 இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும் 135 -4 into 4 இருக்கணும். தட் மீன்ஸ் வாட் 131 into 4 இருக்கணும். தட் மீன்ஸ் 4 to 524 இருக்கும். ஸோ 524. சாட்டிஸ்ஃபைட். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 524 -5 into 3 இருக்கணும். அதே மாதிரி இங்கே 1557 -6 into 4 இருக்கணும். சாரி into 2 இருக்கணும். கிளியர்? ரைட், அப்போ ராங் நம்பர் என்னது நமக்கு இங்கே 138. இன்கேஸ் 1 அதாவது இன் பிளேஸ் ஆஃப் 138 என்ன இருக்கணும் 135 இருந்திருக்கணும். கிளியர்? ரைட், ஸோ ராங் நம்பர் 138. நெக்ஸ்ட் ஒன் டன், கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ நீ பார்த்து இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு செஷனில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ.